ஜனாதிபதி அவர்களின் தலைமையின் மீது பேச வேண்டிய இவ்வேளையில் நமது வெளிநாட்டு கொள்கை, காமன்வெல்த் தொடர்பு முதலியவை பற்றிய இடையே கொஞ்சம் விவரிக்க விரும்புகிறேன். விவரிக்க வேண்டியது அவசியமும் கூட. காமன்வெல்த் என்பதன் பெயரால் நாம் ஒரு கூட்டுறவில் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் பிணைக்கப்பட்டுள்ள காமன்வெல்த் என்ற கூட்டுறவின் பங்காளிகள் நமது நாட்டையும் செல்வத்தையும் சேர்த்து பங்குரிமை கொள்ள ஆசைப்படுகிறார்கள். பொது சொத்து என்றதும் கருதுகிறார்கள். ஆனால் நமது சுயாதிக்கத்தை அவர்கள் மதிப்பதே இல்லை. நமது நாட்டையும் செல்வத்தையும் அவர்கள் நேசிக்கிற அளவுக்கு நமது சுயாட்சியை நேசிக்கவில்லை என்பதால் இது ஒரு அபாயகரமான கூட்டுறவு என்றே குறிப்பிடலாம். மேலும் நாம் சாதிக்கும் ஒவ்வொரு சாதனையும் அகிம்சா முறையிலேயே சாதித்து விட்டதாக ஒரு அபிப்பிராயத்தை உலகெங்கும் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அகிம்சை என்ற தத்துவம் சிந்திப்பதிலும் பேசுவதிலும் உள்ள எளிமை அதை நடைமுறைப்படுத்துவதில் இல்லை என்பதை அநேகமாக நாம் எல்லோருக்குமே தெரியும். அகிம்சை என்பது அரசியல் ரீதியான செயல்பாடுகளுக்கு ஒத்தியங்க அல்லது உடன்படுத்தி இயங்க இயலாத ஒரு தத்துவம். அதை பேசலாம், எழுதலாம், ஆனால் அரசியலில் அதை செய்ய முடியாது என்பது கண்கூடு. எல்லா நாடுகளிலும் எல்லா பகுதிகளிலும் இரண்டு கட்சிகள் உண்டு. ஒன்று வலதுசாரி கட்சி, மற்றொன்று இடதுசாரி கட்சியாக இருக்கும். இருந்து வருவதை நாமும் அறிவோம். இரண்டு கட்சிகளும் ஒன்றை ஒன்று வேறுபடுமையின்றி தேசியத்தை, தேச நலனை பற்றிய துறையில் வேறுபடாது. இரண்டுமே தேசபக்த கட்சிகள் தான். இரண்டுக்கும் மக்கள் ஆதரவு உண்டு. இரண்டு கட்சியிலுமே நாட்டுக்கான கடமையை செய்து வருகின்றன. அதேபோல இந்த நாட்டிலும் வலதுசாரி இடதுசாரி என்ற முறையில் இயக்குகின்றனர். தேச விடுதலைக்காக பல பயங்கர புரட்சிகளை செய்த நமது நாட்டு இடதுசாரிகளில் பக்த கூட்டத்தில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். போகட்டும், அகிம்சை என்ற கொள்கை நாம் அடிமையிலாக இருந்தபோது ஓரளவுக்கு சரி. ஆனால் நாம் இப்பொழுது ஒரு குடியரசை நிர்மாணித்திருக்கிறோம். நமது சர்க்கார் கோடானு கோடி ரூபாய்களை கொட்டும் இராணுவ பட்ஜெட்டை வைத்திருக்கிறது. இந்த நிலையிலும் நாம் கோவாவில், போர்ச்சுகலிலும், எல்லைப்புறங்களிலும் பாகிஸ்தானும் புரிகிற கொடுமைகளை பற்றி பேசும்போது கூட அகிம்சையை சம்பந்தப்படுத்திக் கொள்ள தவறுவதும் இல்லை. கொள்கையோ அகிம்சை, வருமானத்தில் பெரும்பகுதி செலவிடுவதோ இராணுவத்திற்கு. அதே சமயம் அந்நியர்களின் அக்கிரமத்துக்கு முன்னே அகிம்சை பேச்சு. ஆனால் அதே சமயம் நாகா மலை ஜாதியினர் மீது பாய இராணுவத்தை ஏவி விடுகிறோம். நமது அரசியல் எதிர்ப்பாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகளை சாய்க்க துப்பாக்கிகளின் வாய்களை திறந்துவிட அனுமதிக்கிறோம். இது எந்த ரக அஹிம்சாவாதம் என்பதை எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த கொள்கையும் எந்த சமயத்திலும் செயலோடு சம்பந்தப்பட வேண்டும். செயலோடு சம்பந்தப்படும் கொள்கைகளைத்தான் உருவாக்கவும் வேண்டும். பேசுவதற்கு கொள்கை, செய்வதற்கு வேறு முறை என்றால் அக்கொள்கை வெறும் பிரச்சார அந்தஸ்தோடு நின்றுவிடும். அதற்கு சாகா தன்மையும் ஏற்படாது என்பதை கூறிக்கொள்கிறேன். யுத்தம் முடிந்த ஆரம்ப காலத்தில் எல்லோருமே அமைதி, சமாதானம் பற்றி பேசினார்கள். அதற்கு ஐநா சபையும் உண்டாக்கப்பட்டது. ஆனால் சமாதான சாத்தியத்திற்காக உண்டாக்கப்பட்ட உலக பொது சபைக்கு ஐக்கிய நாடுகள் சபை என்று பெயர் தான் வைக்கப்பட்டது என்று அதன் நோக்கமெல்லாம் ஐக்கியத்தை பிளப்பதாகவே இருக்கிறது. இது பேசுகிற சமாதான பேச்சு செயலை நெருங்கவே அனுமதிக்கப்படவில்லை. ஐநாவின் சமாதானம், அமைதி எல்லாம் பேச்சோடு சரி, அதன் செயல்களெல்லாம் அமைதியை சிதைப்பதிலேயே போய்கொண்டு இருக்கிறது. எனவே இந்த ஐநா சபை இரண்டாவது சர்வதேச சங்கம் என்ற நிலைமைக்கு மேற்போகவில்லை, போகாது. ஜனநாயகம் வந்துவிட்டது, அது சக்தி மிக்கது. அதன் பயனாய் மனிதகுலத்தின் வாழ்க்கை தரமும் மனப்பாங்கும் உயர்ந்து விட்டது. எனவே ஒரு நாட்டை ஒரு நாடு படையெடுக்காது, ஒரு நாட்டிற்குள் ஒரு நாடு பலவந்தமாய் பிரவேசிக்கும் என்ற கனவு கூட இனி எவருக்கும் தோன்றாது என்றெல்லாம் அகிலம் மலாப பிரச்சாரத்திருக்கிறோம். ஆனால் நடப்பது என்ன? ஜனநாயகத்துக்கும் அதன் வழி செல்லும் மனித பாங்கிற்கும் எது ஆகாதோ அது நடக்கிறது. ஒரு நாட்டை ஒரு நாடு படையெடுக்கிறது. அதை பார்த்து கொண்டு ஜனநாயகத்தின் நூற்றாண்டனான அமெரிக்கா சும்மா இருந்தது. சூய சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன். சூய சம்பவம் மேலும் தொடராது. ஜனநாயக சக்தி தடுத்துவிடும் என்று நினைத்தோம். ஆனால் அதே சூயஸ் நிகழ்ச்சி லெபனானில் ஏற்பட்டது. சூயஸ் நிகழ்ச்சிக்கு சும்மா இருந்த நமது ஜனநாயகத்தின் மூத்தாண்டனான அமெரிக்கா லெபனான் நிகழ்ச்சியின் போது சும்மா கூட இருக்கவில்லை. சூயஸ் முற்றுகையில் பிரிட்டன் கொட்டிய கொடுமையை விட கோரமாக கொட்டியது லெபனானில். தனது வலிமைமிக்க 6வது கடற்படையையும்
போர் கப்பலையும் காட்டி சின்னஞ்சிறு நாடான லெபனானை கோலத்தனமாய் பயமுறுத்தியது அமெரிக்கா. ஜனநாயகத்தை எதிர்த்து சண்டையிட்டு மார்பற்றும் நிலைமையை அமெரிக்காவின் மூலம் கண்ட லெபனான் தான் வலிமையிலும் அளவிலும் மிகச் சிறிதாக இருந்தாலும் ஜனநாயகத்தையும் மக்கள் சக்தியும் நம்பி அமெரிக்காவின் சவாலை ஏற்று அதை களத்தில் சந்திக்க கச்சை கட்டிற்று. லெபனானின் இந்த துணிச்சலான எதிர் சவால் அமெரிக்கா மூட்டிவிட்ட பிரச்சனையை அடக்கிறது. நாடு சிறிதாக இருந்தாலும் சக்தி பெரிதாக இயங்கி களத்தில் இறங்க தயாராகிவிட்ட லெபனானுக்கு முன்னே அமெரிக்க சவால் அதிக நாள் நிற்கப்படாமல் ஓய்ந்ததை உலகம் அறியும். நமது அகிம்சா முறையில் அகில உலகிலும் ஜனநாயகம் அமைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்மை சுற்றி நடப்பது என்ன? இராணுவ சர்வாதிகாரம். பாகிஸ்தானில் மட்டுமல்ல, மேலும் சில நாடுகளிலும் இராணுவ சர்வாதிகாரம் நடைபெறுகிறது. தாய்லாந்து, பர்மாவோடு இதர நாடுகளில் இராணுவ புரட்சி அமலில் இருக்கிறது. அந்த நாடுகளெல்லாம் இந்தியாவை சுற்றியிருக்கும் நாடுகள். ஆனால் பர்மாவையும் தாய்லாந்தையும் பற்றி நாம் எதுவும் குறிப்பிடுவதற்கு இல்லை. ஏனெனில் பர்மா காமன்வெல்த் பிணைப்பில் இல்லை. தாய்லாந்தையும் பற்றி நாம் எதுவும் குறிப்பிடுவதற்கு இல்லை. ஏனெனில் பர்மா காமன்வெல்த் பிணைப்பில் இல்லை. தாய்லாந்து தெற்கிழக்காசியா கூட்டணி, அதாவது சீட்டோடு இணைந்து கருதப்படும் நாடு. அதனால் இதை பற்றி நாம் பிறகு சிந்தித்துக் கொள்ளலாம். ஆனால் பாகிஸ்தானை பற்றி நாம் உடனடியாக சிந்தித்தே ஆக வேண்டும். ஏனெனில் அதுவும் நம்மை போல் நமது காமன்வெல்த்தில் இணைந்துள்ள நாடு. இந்த நாடு இராணுவ சர்வாதிகாரத்தில் சிக்கியிருக்கிறது. அதை மேற்கு நாடுகளும் அனுமதித்து கொண்டிருக்கின்றன என்றால் நாம் அதில் அதிக எச்சரிக்கையோடு இருந்தாக வேண்டியதோடு அதற்கு நாம் மறுப்பு தெரிவிக்க வேண்டாமா? ஜனநாயக வரம்புக்கு உட்பட்டது என்பது காமன்வெல்த் கூட்டின் கோட்பாடு. ஆனால் அதில் அங்கம் வைக்கும் ஒரு நாட்டின் இராணுவ சர்வாதிகாரம் நடைபெறுகிறது. அதை அதற்கு அண்டை நாட்டினரான நாம் அனுமதித்துக் கொண்டிருந்தால் நமது ஜனநாயகத்தை எந்த வகையில் நம்மால் பரிபாலிக்க இயலும்? நம்மை முரட்டுத்தனமான வழியில் இழுக்க வைக்கும் கொடு சூழ்ச்சி அல்லவா இது? இதோடு நிற்கவில்லை, நிலைமை மேலும் படர்கிறது. பாகிஸ்தானில் அந்நியரின் விமான தளங்கள் மட்டும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கவில்லை. புதுமையான பல பயங்கர ஆயுதங்களை குவித்து வைக்கும் கிட்டங்கியும் ராக்கெட் தளங்களும் ஆப்கான் மலைகளுக்கு அருகே கட்டப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் எந்த வகை ஜனநாயகம் என்று மேற்கு நாடுகள் நம்மிடம் விவரித்திருக்கின்றனவே அறியேன். இது நிற்க நமது எல்லைப்புறங்களை கவனிக்கப்போம். நமது குடியரசுக்கு 11வது வயது நடைபெறுகிறது. ஆனால் நாம் நமது எல்லைகளை இன்னும் அளவிட்டு வரையறை செய்து வேலி வைத்துக் கொள்ளவில்லை. ஒரு தனிப்பட்ட சிறு குடும்பத்தினர் கூட பாகப்பிரிவினை செய்து கொண்டு விட்டால் அவரவர் பாகத்திற்கான பகுதியை சிறு சுவர் எழுப்புவதன் மூலம் பிரித்துக் கொள்கிறார்கள். சுவர் எழுப்பாது போனாலும் தமது பகுதியை பிரித்து காட்டிக்கொள்ள ஒரு கோடாவது கிழித்துக் கொள்ள மாட்டார்களா? சொத்து சுகங்களையும் முறைப்படி பிரித்தே தீர்வார்கள். ஆனால் ஒரு நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டு 12 வருடங்களாகியும் எல்லை நிர்ணயம் கூட இன்னும் சரிவர செய்யப்படவில்லை என்பது அதிசயத்திலும் அதிசயம். இந்த அலட்சிய நிலை பல ஆபத்துக்களை பலவித முறைகளில் உற்பத்தி செய்து கொண்டே போகிறது. ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அது பற்றி கேள்வி எழுப்பும்போது இன்னும் எல்லைக்கோடு கிழித்தாகவில்லை, அதனால் எதுவும் சொல்வதற்கில்லை, அந்த சம்பவங்களை எம்பிகள் மிகைப்படுத்தி பேசுகிறார்கள் என்று எளிதாக சொல்லிவிடுகிறோம். நமது அரசியல் நிர்ணயத்தின் 3வது பிரிவுப்படி தவறு என்பது தெரிந்தும் பாகிஸ்தான் பிரதமரும் நமது பிரதமரும் பேச்சு நடத்தி பகுதிகளை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த பகுதி மாற்ற விவகாரம் ஆணி சட்டத்தின் 3வது பிரிவுப்படி தவறு என்று கேள்விகள் எழுப்பப்பட்டால் இல்லை அப்பகுதி விவாதத்துக்குரியதாக இருப்பதாம். 3வது சட்டப்பிரிவு அதற்கு குறுக்கிடாது. எனவே அதை பற்றி எந்த சர்ச்சையும் வேண்டாம் என்று ஒரேடியாக மொத்தத்தில் பதில் சொல்லப்பட்டு விடுகிறது. உண்மையில் அந்த பகுதி விவாதத்துக்குரியதாக இருந்தால் அதன் பரிகாரத்துக்கு சட்டம் இல்லையா? எதையும் சட்ட முறைப்படி செய்தால் என்ன? சர்க்கார் தரப்பில் செய்யப்படும் எதையும் முறைப்படி செய்வதற்காகவே சட்டம் வகுக்கப்படுகிறது. சட்ட சம்மதமின்றி சுயநோக்கத்துக்கு எதையும் செய்வதாக இருந்தால் சட்டம்தான் எதற்கு? லோக்சபையிலே தன் பக்கம் மெஜாரிட்டி இருக்கிறது என்ற துணிச்சலில் தேசம் சம்பந்தப்பட்ட எதையும் சுபமூப்பில் செய்வது நல்லதா என்று கேட்கிறேன். மேலும் இந்த எல்லை பிரச்சனை என்றோ ஒரு நாளைய விவகாரமாகவும் இல்லை, நித்திய பிரச்சனையாகி வருகிறது. பெரியவர்களின் வாய்களிலிருந்து இம்மாதிரி பதில்கள் வருவதற்கு வேதனைப்படுகிறேன். பொறுப்புள்ள பெரிய மனிதர்களை மதித்து மரியாதை செய்யலாம். ஆனால் அவர்கள் மூத்தவர்கள் என்பதற்காக உயிரினும் இனிய கொள்கையிலே தியாகம் செய்ய முடியுமா?
ஆக எல்லைப்புறங்களில் பாகிஸ்தான் நடத்துகிற துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் சின்னஞ்சிறு சம்பவமாகத்தான் தெரியும். ஆனால் ஒரு பெரிய ஆபத்தான மொத்த சம்பவத்தை பாகிஸ்தானிகள் இவ்வித சிறு சம்பவங்களால் உருவாக்கி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. சிறிய ஆபத்து பெரிதாக வளரும் மோசமான கட்டத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை சொல்லாமல் தீரவில்லை. 1959 வருடம் மிக மிக முக்கியமான வருடமாக மாறியிருக்கிறது. இந்த வருடம் இரண்டாவது உலக யுத்தத்தை தோற்றுவித்த 1939 வருடத்தின் மறுபிறவியாக இருக்கும் என்று நான் கருதுவதை பொதுவாக நாட்டிற்கும் குறிப்பாக சர்க்காருக்கும் அறிவித்துக் கொள்கிறேன். இவ்வருடம் மிக மோசமான வருடம் என்ற அறிவிப்பை சர்க்காரும் நாடும் ஒரு எச்சரிக்கையாக கூட கொள்ளலாம். இரண்டாவது உலக யுத்தம் முடிந்துவிட்டதாக மிக பலர் கருதுகின்றனர். அவர்களை கருதும்படி செய்திருக்கிறது செய்தியும் அறிக்கைகளும். செய்தி அறிக்கை அளவில் இரண்டாவது யுத்தம் முடிந்திருக்கிறது என்று உண்மையான செயல் அளவில் அல்ல. 1914 ஆரம்பித்த முதல் யுத்தம் 1918 முடிந்தது. 1919 வார்சேல்ஸ் சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானவுடன் இருதரப்பு நாட்டு இராணுவங்களும் அவரவர் நாடுகளுக்கு திரும்பிவிட்டன. இரண்டாவது உலக யுத்தம் 1939 ஆரம்பமாகியது. 1945 முடிந்ததாக சொல்லப்பட்டது. சமாதான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகிவிட்டன. இதற்கப்புறம் முதலாவது யுத்தம் முடிவு மாதிரி இராணுவம் அவரவர் நாட்டுக்கு திரும்ப வேண்டியதானே? ஆனால் திரும்பவில்லை. நின்ற இடங்களில் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சமாதான ஒப்பந்தங்கள் மட்டும் கையெழுத்தாகிவிட்டன. பரஸ்பர உதவி என்ற பெயராலோ, நாங்கள் ஆக்கிரமித்த பகுதி என்ற பெயராலோ, தூதுக்குழுக்கள் என்ற பெயராலோ, வேறு ஏதோ ஒரு பெயராளர் இராணுவங்கள் நிறுத்தப்பட வேண்டாத இடங்களில் ஒப்பந்தமானதற்கு புறமும் நிறுத்தப்பட்டு உள்ளன. இது ஏன் என்று ஆராய முற்படும் படித்தவர்களுக்கு இரண்டாவது யுத்த முடிவின் உட்கூட்டு தெரியும். நாம் மேற்கத்திய நாடோடு நேசம் கொண்டு இருக்கிறோம். நேசபாவத்திற்கு வழிமுறையை வைத்திருக்கிறோம். அதன் பயனால் நாம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் நம்புகிறோம். அதே சமயம் நாம் மேற்கத்தியர்கள் கொண்டுள்ள உறவுக்கும் அவர்களின் கொள்கைக்கும் தொடர்பில்லை என்றும், அவர்கள் வழியே தான் நமது வழி என்ற ஒப்பந்தம் எதுவும் இல்லை என்றும் கூறிக்கொள்கிறோம். இது மட்டும் சரி. இதுவே உண்மையில் கடைபிடிக்கப்படும் கொள்கையாக இருக்குமானால் வழுக்கல் நிறைந்த இந்த வழியில் நமது அதிசயகரமான அகிம்சை கொள்கை எவ்வளவு தூரம் சறுக்கி விடாமல் நடைபெற முடியும்? நாம் கொண்டிருப்பது அகிம்சா முறை. அம்முறையில் தான் நமது திட்டங்களும் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நமது உறவு இராணுவ திட்டத்தை வைத்துள்ள மேற்கத்தியரோடு இருக்கிறது. இந்த வக்கிரமோடு மற்றொரு வக்கிரமும் சேர்கிறது. நமக்கு அகிம்சையும் மேற்கத்திய அகிம்சையும் கொள்கை என்பதோடு நிலைமை நிற்கவில்லை. வழிமுறை, செயல், திட்டம் எல்லாம் நமது பண்பாட்டுக்குரிய சுதந்திர ரீதியில் தயாரிக்கப்பட்டது என்று கூறிக்கொள்கிற நாம் கோடான கோடி ரூபாய்களை கொண்ட இராணுவ பட்ஜெட்டை வைத்திருக்கிறோம். உண்மையில் நமது பாதை அகிம்சைதான் என்றால் இத்தனை கோடி ரூபாய்களை விழுங்கும் இராணுவ பட்ஜெட் ஏன்? இவ்வளவு பெரிய தொகையை தேசிய நலன திட்டம் போன்ற பல உருப்படியான காரியங்களுக்கு செலவிட ஆகாதா? நமது நாட்டை நாம் தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்கலாம். ஒப்புக்கொள்கிறேன். அவ்வாறானால் நம்மிடம் நவீன ஆயுதங்களை நிறைத்து கொள்ள வேண்டும். ஏராளமான புதுவித ஆயுதங்களை நிலைமை கேட்டவாறு திரட்டிக் கொண்டால் பயங்கர சூழ்நிலைகளை அண்டவிடாமல் தடுத்து கொள்ளலாம். ஆனால் பாதுகாப்பு என்பதன் பெயரால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? இந்த கால சூழ்நிலைக்கு பொருந்தாத மிக பழைய ரக ஆயுதங்களை, அதுவும் பிரிட்டன் கம்பெனிகளை வாங்குகிறோம். இது ஏனோ விளங்கவில்லை. தாழ்வு நிலையை நோக்கி செல்லும் இந்த மாதிரி ராஜதந்திரத்தை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ராஜதந்திரம் என்றால் அதற்கு ஒரு சாமுத்திரிகம், நாகரிகம், கண்ணியம் உண்டு. இம்மூன்றும் இல்லாத ராஜதந்திரத்துக்கு ராஜதந்திரம் என்ற பெயரை வேண்டுமானால் சூட்டலாம். ஆனால் அது ராஜதந்திரம் ஆகாது. மோசடி நிறைந்த கபடம், ஒரு நாட்டின் எல்லையை ஒரு நாடு வரம்பு மீறி தாண்டுவது ராஜதந்திரம் அல்ல, பச்சை துரோகம். துரதிர்ஷ்டவசமாக இரண்டாவது உலகப் போர் ஒரு தரப்புக்கும் வெற்றியை தராமல் ஒரு தரப்பு அடக்கிவிட்டது என்ற நிலையை உண்டாக்காமல் செய்துவிட்டது. எனவே இப்பொழுது யுத்த தயாரிப்புகளை இடைக்காலம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது இரு தரப்பினருக்கும் இடையே தெரியும். இதோடு மூன்றாவது யுத்தத்துக்கு வித்திட்டு விட்டுதான் இரண்டாவது யுத்தம் இளைப்பாற போயிருக்கிறது என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் முற்றுகையிட்ட படைகள் ஆங்காங்கே நிற்கின்றன. பரஸ்பர உதவி படைகளும் ஆங்காங்கே இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையும் ஐக்கியம் கட்ட நோக்கத்தை கொண்டிருக்கிறது. சமாதானம் வந்துவிட்டதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் இது வெறும் பிரமை. உண்மையில் சமாதானம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விட்டது. இந்த நிலைமையிலாவது நாம் விழிப்புடன் இருக்க வேண்டாமா?
நம்மை எதிர்நோக்கி வருகிற கோர புயலை சமாளிக்க திட்டமிட்டு கொள்ள வேண்டாமா? ஏதோ பேசுகிறோம், எதையோ திட்டமிடுகிறோம், எதுவோ நடக்கிறது. நமது பேச்சு ஐக்கியத்தில் அழுத்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஐக்கிய சாதனைக்கு விதமே நமக்கு தெரியவில்லை. கூடி வாழ்வோம் என்று சுவைபட பேசுகிறோம், இதோடு கூட நிற்கவில்லை. இதற்கு மேலும் கடந்து அணுகுண்டுகளையும் ஹைட்ரஜன் குண்டுகளையும் கொண்டிருக்கிற நாடுகளுக்கு கூடி வாழும்படி போதனை செய்யவும் போகிறோம். ஆனால் கன்றாவி அரசியல் ரீதியில் எதிர் மனோபாவம் கொண்டு எதிர்குரல் எழுப்பும் நமது சொந்த சகாக்களோடு கூடி வாழ்வதற்கான சைகையை கூட காட்டவில்லை. இதற்கு மாறாக நமது அரசியல் எதிரிகள் மீது சந்தர்ப்ப வாய்க்கையில் துப்பாக்கி பிரயோகம் செய்து உயிர்களை வாங்க தயங்கவும் இல்லை. இது ஒரு கோரமான நிலைமையாகும். ராமநாதபுரம் ஜில்லாவில் அகிம்சையை குப்புற தள்ளிவிட்டு துப்பாக்கி பிரயோகம் செய்தோம். பலர் மாண்டனர். மறக்க ஒண்ணாத அச்சம்பவத்திற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று வேண்டியதை அப்படியே நிராகரித்து விட்டோம். சத்தியத்தின் பெயரால் அது சம்பந்தமான செய்திகளை மக்களுக்கு பரவவிடாமல் அமுக்கிவிட்டோம். இதுதான் எங்கள் கொள்கை, இப்படித்தான் செய்வோம், இதுதான் சத்தியமும் அகிம்சையும் என்றால் மகத்தான இந்த நாட்டையும் காங்கிரஸையும் எங்கே கொண்டு போய் நிறுத்துமோ? நினைக்கவே இனிக்கும் அற்புதமற்ற தத்துவத்தை நாம் வாயில் வைத்திருக்க தவறியதில்லை. ஆனால் அதை செயலுக்கு இறக்கிவிட நாம் விரும்பவே இல்லை. ஜனநாயகத்தின் தரத்தை நாம் ஒரு அளவுக்கேனும் கையாளாது போனாலும் பாதகமில்லை, போகட்டும். ஆனால் மனித குலத்துக்கு வேண்டிய மனித தரத்தையாவது மடக்கி சாய்க்காமல் விட்டுவிட்டால் அதுவே ஒரு பெரும் சேவையும் தியாகமும் புண்ணியமும் ஆகும். ஜனநாயக தத்துவத்தை பேச்சால் குளிப்பாட்டுகிற நாட்டில் மனித தரத்துக்கே வாய்ப்பில்லை என்ற நிலைமையை சகிக்க ஒண்ணாதாகும். ஆனால் அதுவே தான் உங்களை கைகூப்பி வேண்டுகிறேன். ஜனநாயகத்தையாவது உங்கள் நோக்கம் போல் எப்படி ஓவைத்துக் கொள்ளுங்கள், மனித தரத்தையாவது சகிக்க கண்ண வைக்காமல் விடுங்கள் என்று. கட்சிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இயல்பு. ஆனால் தேசத்தை பற்றிய விஷயங்களில் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் பொறுப்பு உண்டு. மதிப்புக்குரிய இந்த சபையில் நெஞ்சு நடுங்கும் பல தியாகங்களை செய்த பெரிய மனிதர்களும் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். மகத்தான கொள்கை பற்றுள்ள புதியவர்களும் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் காங்கிரஸ்காரர்களாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொள்கை பலம் எல்லோருக்குமே உண்டு, கருத்து கொள்ளும் உரிமையும் உண்டு. இதை மறந்தோ மறுத்தோ விட்டு ஒரு உறுப்பினர் இந்து மதத்தின் நேர்மை குறித்து பேசினால் நீங்கள் அவரை வகுப்புவாதி என்று லேசாக சொல்லி ஒதுங்கி விடுகிறீர்கள். மற்றொரு உறுப்பினர் முன்வந்து பொருளாதார தத்துவம் பற்றி கூறினால் அவரை உங்கள் வாயால் கம்யூனிஸ்ட் ஆக்கி விடுகிறீர்கள். வேறொருவர் வேற ஏதேனும் சொல்ல துணிந்து முயன்றால் அவரை ஏதேனும் ஒரு கமிட்டிக்கு பொறுப்பு கொடுத்து குள்ளாய் மாட்டி உள்ளே இழுத்துக்கொள் கொள்கிறீர்கள். இவ்வளவு மோசமான போக்கை கொண்டிருந்தால் சக்திமிக்க எதிர்க்கட்சி எப்படி உருவாகும் என்று கேட்கிறேன். ஒரு காலம் முடியாது. சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சியை நீங்கள் விரும்பினால் முதலில் உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியான எதிர்க்கட்சியை நீங்கள் விரும்பவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை வேண்டுமென்றே தவிர்த்து விடீர்கள் என்று நான் சொல்கிறேன். நமது போக்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் இங்குள்ள எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு அதிகம் தெரியும். ஆனால் தெரிந்தும் எதற்காக விவாதத்துக்குரிய வகையில் போக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக உண்மையான காரணத்தை தான் என்னால் விளக்கிக் கொள்ள முடியவில்லை. பாகிஸ்தானின் துப்பாக்கி பிரயோகம் குறித்து இன்று காலை இந்த சபையில் ஒரு அவசர பிரேரணை எழுந்தது. அதற்கு சரியான முறையில் பதிலளிக்கும் நிலையில் இல்லை நமது மதிப்புக்குரிய பிரதமர். துணிச்சலும் விஷய விளக்கமும் இருக்க வேண்டிய அவருடைய பதிலில் விக்கி அளவைக்கும் துக்கம்தான் மேவி இருக்கிறது. கன உறுப்பினர் விவரித்த மாதிரிதான் நிலைமை இருக்கிறது. அதற்காக அவசர தீர்மானமும் அவசியமும் தான். ஆயினும் அதை ஏன் கணம் உறுப்பினர் கொண்டு வந்தார்? அதனால் நடைமுறை பயன் எதுவும் இராது என்றார் நமது பிரதமர். நமது இராணுவம் பாகிஸ்தானுக்கு சரியான பதில் சொல்லும் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வதில் உள்ள சக்தி விஷயத்தில் இல்லை. நமது இராணுவம் மிக மிக சக்தி வாய்ந்தது, சாதுரியமிக்கது, வைர உறுதி கொண்டது என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் அதை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நமது இராணுவத்தின் மகத்தான சக்தியை நாங்கள் அறிவோம். நீங்களும் அறிவீர்கள், நாடும் அறியும், நானிலத்துக்கும் தெரியும். ஆனால் நவீன ஆயுத வசதியை பொறுத்து தான் பிரச்சனை எழுகிறது. நமது இராணுவத்துக்கு உள்ள சக்தி பெரியது என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை பாகிஸ்தான் இராணுவத்தில் உள்ள நவீன ஆயுதங்களின் சக்தியும் நம்மிடம் உள்ள ஆயுதங்களை விட 1000 மடங்கு வலிமையான ஆயுதங்களை கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். சக்தி வாய்ந்த இராணுவம் அந்த அளவுக்கு நவீன ரக ஆயுத வலிமையின்றி இருக்கிறது.
இந்த நிலையில் நமது இராணுவம் பாகிஸ்தானுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கும் என்று எதை வைத்து கூறுகிறீர்களோ தெரியவில்லை. இந்த நவீன ரக ஆயுத தேவையை பற்றி கேள்வி எழுப்பினால் அது இராணுவ ரகசியம், அதை நீங்கள் கிளற வேண்டாம் என்று சொல்லடி கொடுத்து பிரச்சனையை பிடுங்க விடாமல் அடக்கி விடுகிறீர்கள். நம்மிடமுள்ள ஆயுதங்களை கொண்டே பாகிஸ்தான் எழுப்பிவிட்டுள்ள கொடூரமான நிலைமையை சமாளித்து விடுகிறோம் என்று நிஜமாகவே நீங்கள் நம்புகிறீர்களா? முன்பு ஹைதராபாத்தில் நடந்ததே அந்த விவகாரம் என்ன? சிட்னி காட்டன் என்ற ஒரு வெள்ளையன் மயிலாக்கொட்டை வியாபாரி என்ற போர்வையில் ஏராளமான ஆயுதங்களை ஹைதராபாத்துக்கு விமானம் மூலம் கொண்டு சென்று குவித்தான். இந்த தவறான செயல் குலைநடுங்கும் பயங்கர ரகத்தை சார்ந்ததாகும். ஆனால் அதிர்ஷ்டவசமாய் ஜின்னாவின் மரணத்தை ஒட்டிய ஒரு நிகழ்ச்சியின் வாய்ப்பில் நமது தளபதி ராஜேந்திர சிங்ஜி நிலைமையை நமது தரப்பு வெற்றியாக மாற்றி ஹைதராபாத்தில் குவிந்திருந்த சகல ஆயுதங்களையும் நம் வசமாக்கினார். ஒரே இரவில் போலீஸ் நடவடிக்கையால் இவனும் சாதிக்க கொண்டதாக சொன்னோம். சரி, இதில் இதற்கு மேல் உட்பு வந்து கிளற நான் விரும்பவில்லை. நமது செயலின் முன்னைய வரிசையில் ஒன்றை நீங்கள் நினைத்து பார்த்துக் கொள்வதற்காக சைகையில் ரீதியில் கொஞ்சம் தொட்டு காட்டினேன், அவ்வளவுதான். இதற்கு மேல் அச்சம்பவத்துக்குள் ஊடுருவி செல்ல வேண்டியதும் இல்லை. ஏனெனில் நீங்கள் எல்லோரும் பெரியவர்கள். அதனால் இதன் உள்விளக்கம் உங்கள் விளங்கும் சக்தியை மீறியது அல்ல, விளங்கிக் கொள்ளவே செய்வீர்கள். எனவே நான் தொட்டு காட்டிய ஒரு ஓரத்தின் ஒரு உரத்தோடு இதை விட்டு விடுகிறேன். ஏனென்றால் இவ்வளவுதான் என்னால் சொல்லவும் முடியும் என்றதை சொன்ன நான் காஷ்மீர் விவகாரத்துக்கு உங்களை அழைக்கிறேன். காஷ்மீர் விவகாரம் எப்படி ஆகிவிட்டிருக்கிறது தெரியுமா? பாகிஸ்தானை காஷ்மீருக்கு அனுமதித்துவிட்டு நாம் ஜம்முவில் இருக்கிறோம். இதன் பயனால் பாகிஸ்தான் ஒன்று மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்குள் ஒரு பாகிஸ்தான் என்ற கதியை அடைந்து விட்டது பிரச்சனை. பாகிஸ்தானிகள் காஷ்மீரில் இருக்க வேண்டும் என்றே நாம் விரும்பி அவர்கள் அங்கிருக்க அனுமதியும் கொடுத்து அதற்காக ஒரு உடன்பாடு ஆகியிருக்கிறோமே தவிர என்று தெரிகிறது. எனக்கு மேலும் 15 நிமிடம் அனுமதிக்க வேண்டுகிறேன். கள உறுப்பினர் பலர் தாம் பேச 20 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டதை நான் பார்த்தேன். காஷ்மீர் விவகாரம் பற்றி குறிப்பிடும்போதெல்லாம் பாகிஸ்தானிகள் ஆக்கிரமித்து விட்டதாக வெகு சுலபமாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் பாகிஸ்தானிகள் ஆக்கிரமித்தது மட்டும்தான் உண்மை. அவர்கள் ஆக்கிரமித்து அவர்களின் சொந்த சக்தியால் மட்டுமல்ல, நமது இணக்கமும் சேர்ந்தேதான். காஷ்மீர் படையெடுப்புக்கு இலக்கான போது நாம் நமது இராணுவத்தை அனுப்பினோம். ஆனால் தலைமை தளபதியான ஜெனரல் ஹரியப்பா அவர்களை கலந்து கொள்ளக்கூட இல்லை. ஏனெனில் பாகிஸ்தான் பெயரால் மேற்கத்தியருக்கு அங்கு தளம் இருக்க வேண்டும் என்பதில் நாம் வேறுபடாததால் நான் இவ்வாறு கூறுவது அவ்வளவு ருசியாக இராது, கசப்பும் செய்யும். என்ன செய்யலாம்? உண்மை எப்பொழுதுமே ருசிப்பதில்லை, கசக்கவே தான் செய்யும். அதற்காக உண்மையை மேலோட்டமாக விட்டுவிட்டால் விஷயம் புறையோடிவிடும். உண்மையை உடைத்து பார்த்தால் காஷ்மீர் விவகாரம் இப்படித்தான் தெரிகிறது. அதை நம்பாமல் என்ன செய்வது? இந்த உண்மை நமது நண்பர்களுக்கும் புலப்படுகிறதா என்பது தெரியவில்லை. நமது நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற மேற்கத்தியர்கள் விவகாரத்தை விறுவிறுப்பாக்குகிறார்கள். அவர்களே அதை ஆர்வம் போடுகிறார்கள். பிறகு உதவி என்பதன் பெயரால் பல ரக உபத்திரங்களை உண்டாக்கி வைக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் செய்யும் உதவி என்ன தெரியுமா? மேற்கத்தியர்களாக அவர்களை நாம் நண்பராக பாவிக்கிறோம். ஆனால் அந்த நண்பர்கள் நமக்கு பரம எதிரிகள் யாரோ அவர்களுக்கு இராணுவ உதவியை செய்துவிட்டு நமக்குள்ள உணவு பிரச்சனையை சாதகமாய் பயன்படுத்தி கொண்டு உணவு உதவுகிறோம் என்கிறார்கள். அந்த உதவியும் நமது திருப்திக்கு இப்பாலேயே நின்று விடுகிறது. அவர்களின் நண்பர்களாகிய நமக்கு அவர்கள் உதவும் கோதுமை 3ஆம் தரம் 4ஆம் தரத்தையும் கடந்ததாகும். அதாவது அவர்களின் குதிரைகளுக்கு போடும் கோதுமையை எடுத்து நமக்கு உதவுகிறார்கள். அதை நாம் உண்பதற்கு இல்லை, உண்ணவும் முடியாது. அவர்களின் குதிரைகளோடு போடும் கோதுமையை நமக்கு தந்துவிட்டு நமது எதிரிகளுக்கு நல்ல இராணுவ சாதனங்களை கொடுத்துவிட்டு இரண்டுமே உதவிதான் என்கின்றனர். நாமும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். வேறு என்ன செய்வது? இங்கு வலதுசாரி இடதுசாரி நிலைமைகளையும் அவர்கள் இயக்கப்படும் விதங்களையும் பார்த்தால் வேதனையாக இருக்கிறது. ஸ்ரீ EMS நம்பூதிரிபாட் ஒரு ராஜ்யத்தின் முதன் மந்திரி. அவர் பணியை செய்யும் போது ஏதோ சில கடிதங்களை எழுதியிருந்தார். இதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கிக்கொண்டு அதை ஒரு ஒழுங்கு பிரச்சனையாக வளர்த்து லோக்சபைக்குள்ளேயே வளரவிட்டு விவாதம் செய்கிறோம். ஆனால் அதே சமயம் மத்தாய் விவகாரமும் உள்ளே நுழைந்து ஒரு விவகாரத்தை உண்டாக்கிவிட்டு இருக்கிறது.
ஆனால் இந்த மத்தாய் விவகாரத்தை விவாத அளவிற்கு மேல் போகாமல் நிறுத்தி கொண்டு கேரள முதன் மந்திரியின் கடித பிரச்சனையை ஒழுங்கு பிரச்சனையாக உயர்த்திக் கொள்கிறோம். இது ஏனோ தெரியவில்லை. இவ்வளவு கீழ் நோக்கம் நமக்கு நமது கௌரவத்துக்கு ஒவ்வாததாகும். பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தீர அறவிவாதம் முடிவெட்ட வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உள்ளன. இந்த மத்தாய் விவகாரம்தான் என்ன? அதன் உள்ளடக்கம் யாது? முந்திரா மோசடி விவகாரத்துக்கு பின்னர் வெளிவந்துள்ள பெரிய முக்கிய விவகாரம் இது. அமெரிக்க ஸ்தானிகர் ஆலயத்தில் வேலை பார்த்த ஒரு நபர் நமது சர்க்கார் அலுவலகத்தில் உளவாதிய அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த நபர் நாம் அனுமதித்தோம். அவர் அவருடைய வேலை செய்து கொண்டார். அவர் தனக்கு வாய்த்த வாய்ப்பை கைவிடுவார் என்று நாம் எப்படி எதிர்பார்க்கலாம்? இந்த விவகாரம் வெளிக்கு வந்த பின்னர் மாபெரும் மனிதரும் நமது மதிப்புக்குரிய பிரதமருமான நேரு அவரிடமிருந்து ஒரு அறிக்கை வெளிவந்தது. அதில் என் மனம் சரியில்லாத சமயத்தில் நான் மத்தையாவை அனுமதித்து விட்டேன் என்று கண்டிக்கிறது. இம்மாதிரி மனது தவறும் நிலையும் அதன்போது எதுவும் செய்யும் நிலையும் நமது பிரதமரின் மரியாதைக்கு மட்டுமல்ல, அகில ஆசியாவையும் கொண்ட வெள்ளையரல்லாத வர்க்கத்துக்கு ஆபத்தானதுமாகும். சாதாரண ஒரு மனிதனுக்கு மனது சரியில்லாமல் போகலாம், கெடலாம், சகஜம். ஆனால் ஒரு பெரிய நாட்டின் பிரதமருக்கு, அதுவும் 5ஆம் படையினர் கழுகுகள் மாதிரி உளவறிய மூளை முடுக்கு விடாமல் வட்டமிட்டு தெரியும் இந்த 1959ஆம் வருடத்தின் இக்கட்டான கால முகப்பில் நமது தலைமை காரியாலயங்கள் தீப்பற்றி எரியும் தீமைகரமான சூழ்நிலை சந்தியில் மனம் சரியில்லாத சந்தர்ப்பம் ஏற்படுவது சகஜ நிலையாகாது. அது நாட்டு பொதுவுக்கு நல்லதுமல்ல. இதில் இன்னொரு வேதனைகரமான சம்பவம். அதாவது நமது சர்க்கார் அலுவலகத்துக்கு தீ வைக்க 2 தடவை முயன்று முடியாமல் 3வது தடவை முடித்துவிட்டதாக செய்திகள் நமக்கு எட்டியும் ஒன்றும் நடவாத மாதிரி சும்மாதான் இருக்கிறோம். இவ்வளவு பயங்கரமான செய்திகள் வந்து செயலும் முடிகிற வரை நமது சிஐடிக்கள் என்ன செய்கிறார்களோ தெரியவில்லை. அடுத்து உணவு பிரச்சனை. இது மிக மோசமான நிலைமையை நெருங்கி கொண்டிருக்கிறது. இதை எதிர்க்கட்சிகள் மட்டும் சொல்லவில்லை, காங்கிரஸ் உறுப்பினர்களே கூறுகிறார்கள். இந்த சபையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் உணவு பிரச்சனை பற்றி இந்தியில் காரசாரமாக பேசினார்கள். எனக்கு இந்தி சடலமாக பேச வராது போயினும் பேசுவதை ஓரளவுக்கு புரிந்து கொள்வேன். காங்கிரஸ் உறுப்பினர்கள் உணவு பிரச்சனை குறித்து பேசுகையில் தோல்வி 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 என்று மும்முறை அழுத்தமாக ஆரவாரத்தோடு கூறினார்கள். அவர் அழுத்தமாக இந்தி மொழியில் மும்முறை கூறியதன் அர்த்தத்தை நாம் அறிவோம். ஆயினும் அரசாங்கம் இப்பிரச்சனையில் வியாபார தோரணில் ஈடுவதை நிறுத்துவதாக தெரியவில்லை. இந்த உணவு பிரச்சனையை வைத்துக்கொண்டு அரசியல் தலைவர்கள் லஞ்சத்தையும் சலுகையையும் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் ஆகி வருகிறார்களே அன்றி இது தேசத்தின் உயிர் பிரச்சனையாக கருதவே இல்லை. தேச பிரச்சனை அரசியல் தலைவர்களின் லஞ்ச லாப தொழிலாக மாற்றப்பட்ட மோசமான கட்டத்தில் நாம் எதை செய்து சமாளிப்பது என்பதல்லவா ஆய்ந்தறிந்து செய்ய வேண்டும். நினைப்பதற்கு அஞ்ச வேண்டிய சூழ்நிலையில் சர்க்கார் உணவு வியாபாரம் நிலங்களுக்கு உச்சவரம்பு என்ற கதைக்காகாத விவாதங்களை இழுத்து வைத்து கொண்டால் பிரச்சனை என்னவாகும்? நில உடைமைகளுக்கு உச்சவரம்பு கட்டுவது, உணவு வர்த்தகம் புரிவது போன்றவை எல்லாம் பேசுவதற்கு எளிதாகவும் ரஞ்சகமாகவும் தான் இருக்கும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் பேசுவதில் இருந்த சுலோபம் செயலில் இல்லை என்பது விளங்கும். விளங்கிய பிறகும் பேசிவிட்டோமே என்பதற்காக செய்து தீர வேண்டும் என்று அழுத்தமாக செய்ய தொடங்கினால் அதன் முடிவில் நமக்கு என்ன தெரியுமா? நாடு ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கவிட்டு இருப்பதுதான் தெரியும். அந்த ஆபத்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதோடு மட்டும் நில்லாது மக்களின் வெறுப்பையும் கொண்டதாக இருக்கும். நாம் ஏற்கனவே அந்நிய இராணுவங்களின் சுற்றுச்சூழ்நிலையில் உருவாகியுள்ள பயங்கரத்தின் நடுவே நிற்கிறோம். இந்நிலையில் வெளி ஆபத்துகள் போதாதென்று அது இது என்பதன் பெயரால் உள்நாட்டில் பொருளாதார நெருக்கடியையும் உண்டாக்கி கொள்ள வேண்டியது அவசியம்தானா என்று கேட்கிறேன். நமது திட்டங்கள் சம்பந்தமாய் நம்மிடம் தெளிவான மனோநிலையோ கொள்கையோ இல்லை. தெளிவற்ற நிலையில் இந்த விபரீதங்களை ஏனோ ஏற்படுத்திக் கொள்கிறோம். நில உடைமைக்கு உச்சவரம்பு என்று பேசுகிறோம். இது பேசுவதற்கு நாசுக்காகவும் இருக்கிறது. இம்மாதிரி வரம்பு கட்டுவது என்பதை வரவேற்க வேண்டியதுதான். ஆனால் அது எல்லா துறைக்குமே பொதுவாக இருக்க வேண்டாமா? நிலங்களுக்கு உச்சம் வரம்பு என்பது கிராமாந்திரங்களில் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நிலங்களுக்கு உச்ச வரம்பை கிராம பகுதியில் தொடங்குவதற்கு முன் நகரப்புறங்களில் அல்லவா தொடங்கிக்க வேண்டும். அதுவும் பிரதம மந்திரியின் சம்பளத்தில் அல்லவா ஆரம்பிக்க வேண்டும். நில உடைமைக்கு உச்சவரம்பு கட்ட விரும்புகிற பிரதமர்
முதலில் தமது சம்பளத்துக்கு உச்சவரம்பு கட்டிக்கொண்டு அதற்கடுத்து நகர்ப்புற வருமானங்களுக்கு வரம்பிட்டு அதன் பிறகு கிராமங்களுக்கு போனால் கடமை எளிதாக நிறைவேறும் என்று கருதுகிறேன். ஏன் இதை செய்யவில்லை? செய்யக்கூடாதா? உச்சவரம்பு என்ற முறையை ஏற்படுத்தும் நீங்கள் அதற்கு ஒரு தரத்தை வரையறை செய்ய வேண்டும். ஆரம்பத்திற்கு முடிவுக்கு வரையறை செய்யாமல் எடுக்கப்படும் எந்த முயற்சியும் சரிவர செயல்படும் என்று நான் கருதவில்லை. உச்சவரம்பு என்ற கொள்கையில் செயல்பாடு முதலில் நகரங்களில் ஆரம்பமாக வேண்டும், அப்புறம்தான் அதை கிராமங்களுக்கு இழுக்க வேண்டும். இதனன்றி நகர்ப்புறங்களில் வாழுகிறவர்கள் இயன்றவரை பணத்தையோ உடைமைகளையோ திரட்டலாம், சேமிக்கலாம், எவ்வளவு செல்வத்தோடும் சுசிக்கலாம் என்று அனுமதித்துவிட்டு கிராமப்புறங்களில் வாழ்வோர்களின் நிலங்களுக்கு மட்டும் உச்சவரம்பு கட்டப்போனால் உங்கள் திட்டத்திலும் அதை செய்ய தூண்டிய எண்ணத்திலும் சமநிலை இல்லை என்ற எண்ணம் மக்களிடையே ஏற்படும் என்பதோடு நமது நாட்டுக்கு சொந்தமான மொத்த மக்களில் 80% பேரை 20% பேருக்கு அடக்கமாக்குகிறீர்கள் என்றுதான் பொருள்படும். அந்த நிலையில் மேற்கத்திய முன்பு இங்கு ஆடி பார்த்த விளையாட்டை நீங்கள் மறுபடியும் ஆடி பார்க்க விரும்புகிறீர்கள் என்பது உறுதியாகிவிடும். ஆகவே இடதுசாரிகளிடம் திட்டமில்லை, கொள்கையில்லை என்றோ, இது பிழை இது கேடு என்றோ வழக்கம் போல் இதிலும் எதையேனும் சொல்லி வைக்காமல் இந்த உச்சவரம்பு பிரச்சனையில் நடு நிலையோடு நின்று நடுநோக்கத்தோடு ஆராய்ந்து செயல்படும்படி அக்கறையோடும் அழுத்தத்தோடும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். பொறுப்பின்றியும் சரியான காலநிலை தவறியும் பேசி வைக்கும் இடதுசாரிகளும் இருக்கிறார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக வலதுசாரிகள் மனதிற்கு தோன்றியதை செய்து நாட்டை ஆபத்தின் வாய்ப்படுத்தி விடாதீர்கள் என்று பொறுப்பின் பெயரால் வேண்டி எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன்.